குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்களுக்கு குவைத் அரசு ஒரு எச்சரிக்கை விட்டுள்ளது. அந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் பள்ளிவாசலில் செருப்பு ஷூக்களை திருடும் நபரின் வீடியோ பார்க்க போகிறோம். இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் பொது மன்னிப்பு முடிவடைய காலக்கெடு நெருங்கி வருவதால் பொது மன்னிப்பு நீட்டிப்பு இல்லை என அதிகாரிகள் உறுதிப்பட தெரிவித்துள்ளனர். குவைத் சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்ய வரும் ஜூன் 17க்கு பிறகு சோதனை நடத்தப்பட உள்ளதாம். குவைத் பொது நிர்வாகத்தின் உதவி இயக்குனர் ஜெனரல் முத்தாலி அளித்த பேட்டியில், குவைத் சட்டத்தை மீறுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த செய்தி, நேற்று குவைத்தில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தொழுகைக்காக மசூதிக்கு வரவங்களோட செருப்பு ஷூக்களை குறிவைத்து ஒரு அடையாளம் தெரியாத நபர் திருட செல்ற காட்சி வீடியோ பதிவாகி இருக்கு. இந்த வீடியோ பதிவுகளை ஆதாரமாக வைத்து அந்த திருடனை பிடிக்க போலீசார் முயன்று வருகின்றனர். அடுத்த செய்தி, குவைத்தில் 22 அகழ்வாராய்ச்சி இயந்திரங்களை சட்ட விரோதமாக பெற்ற குற்றச்சாட்டில் வெளிநாட்டில் வசிக்கும் பெண் ஒருவரை குவைத் அகமதி போலீசார் கைது செய்ய முயன்று வருகின்றனர். அடுத்த செய்தி, குவைத் ஹவலி பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் ஜம்ஜம் தண்ணீரை போலியாக விற்பனை செய்து வந்துள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 22,000 கலப்பட ஜம்ஜம் தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, ஈதுல் ஆதாவின் முதல் நாள் அதாவது பக்ரீத் வரும் ஜூன் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சவுதி அரேபியா வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. முந்தைய நாளான அரபா தினம் ஜூன் 15 சனிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படும் என அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, குவைத்தில் இருக்கக்கூடிய எம்ஏ ஹைதர் குரூப் டிவிஎஸ் டிராவல்ஸ் டூரிசம் அண்ட் நசாயிம் உம்ரா சர்வீஸ் அவங்க புதிய உம்ரா பேக்கேஜ் இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு 8/6/2024 சனிக்கிழமை சரியாக 7 மணிக்கு முர்காப் சிட்டியில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் ஹெட் ஆஃபீஸிலிருந்து நடைபெறுகிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.